ओम श्री गुरुभ्यो नमः वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விஸ்வாவசு வருடத்து பலன்கள், தமிழ் வருட பலன்கள். எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போ விஸ்வாவசு வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தமிழ் வருடம் ஆங்கில வருடம் எது இருந்தாலுமே 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான். அந்த வகையில் சனீஸ்வர பகவான், ராகு கேது, குரு பகவான் சுபகிரகம். சனீஸ்வர பகவான் உங்களுக்கே தெரியும் ஆயுள்காரகன். அது அந்த வகையில் குரு பகவான் தான் வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 11/5/2025 மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார். கடகத்துக்கு போயிட்டு அங்கேயே வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சு அப்படியே பின்னாடி அதே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரார். மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் வருடம் முழுவதும் அவர் மிதுன ராசியிலே இருக்கார். காலச்சக்கர தத்துவத்தின்படி 3வது ராசியில் இருக்கார். அடுத்தபடியாக ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்கா 18/5/2025 அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/4/2025 அன்னைக்கு நடக்கிறது. சனீஸ்வர பகவான் ஆல்ரெடி மீன ராசியிலே தான் இருக்கார் திருக்கணித பஞ்சாங்கப்படி. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் கும்பராசியில் இருக்கார். 6/3/2025 அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அன்னைக்கு தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் இந்த விஸ்வாவசு வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதொருமை கடக ராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான விசுவாவசு தமிழ் வருட பலன்கள். தமிழ் வருடம் அப்படின்னாலே 4 முக்கியமான கிரகங்கள் தான், சுழற்சிகள், பேச்சுகள், இதை பற்றி தான் பார்க்குறோம். மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள். இந்த விஸ்வாவசு வருடத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். நிறைய கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான வேலைகளை பண்ண போகிறது. இந்த 4 கிரகங்களில் பார்த்தீங்கன்னா சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இது வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு நிறைய லாபத்தை கொடுத்தாரா? கொடுக்கலையா? கொடுக்கல. பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு சிறிய அளவில் முன்னேற்றத்தை கொடுத்தார், பரவாயில்லைங்கிற மாதிரி. அந்த வகையில் இந்த குரு பகவான் 11/5/2025 முதல் எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானத்துக்கு வர்றார். 12ஆம் இடம், அயன சயன போகஸ்தானம். 12ஆம் இடத்தில் அசுப கிரகம் இருந்தால் ரொம்ப விசேஷம். சுப கிரகம் மறையக்கூடாது. அதுக்காக மறையாமல் என்ன பண்ணும் சொல்லுங்கள்? இந்த குரு பகவான் உங்களுக்கு 6/9 குடையவர். 6ஆம் இடத்து அதிபதி மறையிறது ரொம்ப விசேஷம். புரியுதா? 6ஆம் இடத்து அதிபதி மறையிறது விசேஷம். ஆனால் 9ஆம் இடத்து அதிபதியாக அவர் தான் இருக்கார். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தந்தையார் வழி உறவினர்கள் அவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவங்களோட உடல் ஆரோக்கியம் எதாவது இருந்தால் டக்குன்னு ஒரு மருத்துவ செலவு வந்தனா பார்த்துக்கோங்க. பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு கொஞ்சம் அப்படி இழுபறி ஆகலாம். ஏதாவது வாய்தா கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டுருக்கும். அப்படியே இருந்தாலும் சொற்ப தொகை தான் கிடைக்கும். பிதுரார்ஜித சொத்துக்கள் மூலமாக சொற்ப தொகை கொஞ்சமாக ஏதோ வரும். நீங்கள் ரொம்ப 1 கோடி வரும்னு நினச்சிங்கன்னா ஒரு 20 லட்சம் வரும். அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு. ஆனாலும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன கொடுப்பார் தெரியுமா? ஒரு சுப செலவை ஏற்படுத்தி கொடுப்பார். திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகத்தை உண்டு பண்ணி கொடுப்பார். அப்போ தானே செலவு வரும். சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு செலவும் வரும். ஏன்னா அது செலவு தானே. 12ஆம் இடம் அப்படின்னாலே சில நேரத்தில் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு பரவாயில்லை, ஆனால் இடமாற்றம் கிடைக்கும். இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வு அதெல்லாம் கூட கிடைக்கும். சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் ஒரு பெருசாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இது போகிறோம் அப்படின்னு நினச்ச எண்ணம் இன்னும் பெருசாக பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். இன்னும் பெருசாக பண்ணலாமே, இன்னும் அடிஷ்னலாக ஏதாவது பண்ணலாமே, இப்படி பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் இப்போ கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடம் செலவு வைக்கும். எதுக்கு செலவு வைக்கிறது? உங்களை முன்னேற்றத்திற்கு. உங்களுக்கு ஒரு செலவை கொடுக்கறது எதுக்கு? ஒரு பெரிய இப்போ வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணும். அப்போ ஒரு செலவு வரணும் அப்படின்னா ஒரு வருமானம் வரணும். வருமானம் எப்படி வரும்? உழைச்சா. அந்த உழைப்பை கொடுப்பார். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருமானம் வரும். வருமானம் வரும்போது செலவு பண்ணுவீங்க, சந்தோஷமாக செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி
குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஏன்னா புத்திரக்காரகன் விரயஸ்தானத்தில் இருக்கார், மறைவு ஸ்தானத்தில் மறைந்து அருள் புரிவார். ஏன்னா இப்போ கரு உருவாகிறது யாருக்குமே தெரியாது. அதான் சொல்லுவாங்க, மழை பெய்யறதும் பெண்கள் ருதுவாகிறதும் பெண்கள் கரு உருவாகிறதும் மகேஸ்வரனுக்கே தெரியாதான். பாருங்க, நம்மளை படித்த கடவுளுக்கே தெரியாதான். அந்த மாதிரி ஒரு மறைவு, அந்த மறைவான ஒரு இன்பத்தை இந்த குரு பகவான் 12ஆம் இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு கொடுப்பார். அதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த வகையில் செலவுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் ருதுவாகாத குழந்தைகள் ருதுவாவார்கள். அதனாலே உங்களுக்கு செலவு வரும். சுப செலவு கண்டிப்பாக நமக்குலாம் இருக்குது. செலவு வரும். அது நல்ல மகிழ்ச்சியான செலவு. இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல செலவுகள் உண்டாகும். இந்த குரு பகவானோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. சுகம், தன் சுகம் விருத்தி அடையும். நீங்கள் சாதாரணமாக அந்த மாதிரி நினைக்க மாட்டீங்க. தன் சுகம் அப்படிங்கிறது மற்றவர்கள் சுகத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் உங்களுக்கு குருவோட பார்வை சுகஸ்தானத்தில் விழுறதுனால தாயார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட சுகங்கள் அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ உங்களுக்கு இந்த சுகஸ்தானத்தில் விழக்கூடிய 5ஆம் பார்வை குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். சொத்து சேர்க்கை உண்டாகும். பொன் பொருள் ஆடை ஆபரணம் சின்ன மோதிரமாவது வாங்கிட்டு வந்துடுவீங்க. 7ஆம் பார்வை உங்களோட பகிர்வுணர்வு அவஸ்தானத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் வைக்கிறது தான் சட்டம். கடன்கள் குறையும், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள், உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அடுத்தபடியாக 8வது இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். ஆயுள் விருத்தி அடையும். ஆயுள் விருத்தினாலே உடம்பு நல்லா இருந்தால் தான் ஆயுள் விருத்தி கரெக்டாக நல்லா இருக்கும். 8/10/2025 முதல் அதிசாரமாக எங்கே வராருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வர்றார். ஜென்மராசிக்கு வர்றாருன்னு பயப்படாதீங்க தயவுசெய்து. ஏன்னா உங்கள் ஜென்மராசிக்கு அவர் உச்சமடைகிறார். உச்சமடைந்த கிரகம் உங்களுக்கு ஒரு நன்மையைத்தான் செய்வார். அதுவும் சந்திரனோட இடம், குருச்சந்திர யோகம், அற்புதமான ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும். குழப்பம் இருக்கும். ஏன் அந்த டயத்துக்கு சாப்பிட முடியாது, வேலைபளு இருக்கும், உழைக்கணுங்கிற ஒரு வெறி, தொழிலையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி படிக்கிற விஷயத்துலையும் சரி. இந்த குழந்தைகளும் நல்லா படிக்கணும்னு டைம் பார்த்துக்கோங்க. எப்போ சாப்பிடணுமோ அது அந்த உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். அதுக்காக உழைக்காதீங்க, படிக்காதீங்க, வேலைக்கெல்லாம் போகாதீங்க, நல்லா சாப்பிடுங்க தூங்குங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த டயத்தை கொஞ்சம் கீப்பப் பண்ண பாருங்கள், அது ரொம்ப நல்லது உடல் ஆரோக்கியத்தில். ஏன்னா ஜென்மராசிக்கு வந்தாலே கொஞ்சம் அந்த பரபரப்பு இருக்கும், டென்ஷன். அப்போ சரியாக சாப்பிட மாட்டோம். சரியாக சாப்பிடலாங்கும்போது டென்ஷன் வரும். டென்ஷன் வரும்போது நம்ம என்ன பேசுகிறோங்கிறது தெரியாது. அதுக்காகத்தான் இதெல்லாம் சரி பண்ணணும்னா நம்ம கரெக்டாக அந்த டயத்தை ஃபாலோ பண்ணோம்னா நல்லது. அடுத்தபடியாக இந்த ஜென்மராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் அற்புதம். ஏன்னா பார்வை பலம் அருமை. 5ஆம் பார்வை 5ஆம் இடத்தையே பார்க்குறாரு. குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். ஆன்மீக பயணங்கள் திடீர்னு உங்களுக்கு கிடைக்கும். அதேமாரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுங்கிற ஒரு வெறி கிடைக்கும். எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. அதனாலே ஒரு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தையே பார்க்குறாரு. வாழ்க்கை துணை இப்போ உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். சாதாரணமாக சப்போர்ட்டிவ், இன்னும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பார். அதேமாரி திருமணமாகாத குழந்தைகளுக்கு கண்டிப்பாக திருமண யோகத்தை உண்டு பண்ணுவார். ஜென்மராசிக்கு திருமண யோகம் கிடையாதுன்னு சொல்லுவாள். ஆனால் பார்வை 7ஆம் இடத்துல பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண யோகம் உண்டாகும். 9ஆம் பார்வை 9ஆம் இடத்தையே பார்க்குறார். பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியங்கள் இந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கிடைக்கும். 18/11/2025 முதல் கடகராசிலேயே அவர் வக்ரகதி அடைகிறார். உங்கள் ஜென்மராசிலேயே வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடைகிறது ஓரளவுக்கு பரவாயில்லை. உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு பரவாயில்லை. எடுக்கிற முயற்சிகள் வெற்றி அடையும். இருந்தாலும் மறுபடியும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தான். அடுத்தபடியாக 21/12/2025 முதல் வக்ரகதியிலே விரயஸ்தானத்துக்கு போயிடுறார். அப்படியே மிதுன ராசிக்கு. ஏன்னா கடகராசியில் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம் மட்டும்தான். அப்படியே ரிவர்ஸில் போனால் புனர்பூசம் 3ஆம் பாதம் போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக மிதுன ராசிக்கு போயிடுவார். ஸோ வக்ரகதியிலே மிதுன ராசிக்கு போயிடுறார். விரயங்கள் கட்டுப்படும். ஏன்னா வக்ரகதியில் இருக்கார். விரயங்கள் கட்டுப்படும். எடுக்கிற காரியங்கள் இப்போ அற்புதமாக இருக்கும். எல்லாமே ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும். ஏன்னா வக்ரகதியில் இருக்கிற குரு பகவான் ஓரளவுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் சரி பண்ணுவார். 17/3/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைய விரயராசியில் பலமாயிடுவார். ஏன்னா எப்போவுமே வக்ரம் நிவர்த்தி ஆனாலே பலம். ஸோ செலவுகள் இப்போ கண்ணாபின்னான்னு வரும். அந்த கண்ணாபின்னா செலவெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்.
அது உங்கள் கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணாலே விசேஷம். அடுத்தபடியாக முக்கியமாக ரொம்ப அற்புதமாக சொல்லக்கூடியது சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார். பாடா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷ போராட்டம் கொஞ்சம் முடிவுக்கு வந்திருக்கு. கரெக்டா? 6 வருட போராட்டம்னே சொல்லலாம். கடுமையான போராடி நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஐயோ சொல்லவே முடியல. அந்த டென்ஷன்லேயே உங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம், என்ன நடந்துக்கிறோன்னு தெரியாமையே போயிடுச்சு. டென்ஷன் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு டென்ஷன். குழந்தை கல்யாணம் ஆகலையேங்கிற டென்ஷன். குழந்தை கல்யாணம் ஆகிடுச்சுன்னா குழந்தை இல்லைன்னு, குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைய வளர்க்கணுமே, இவ்வளோ ஏகப்பட்ட டென்ஷன். ஒன்று மாற்றி ஒன்று. சாதாரணமாக உங்கள் ராசிநாதனே சந்திர பகவான். ஏற்கனவே நீங்கள் குழப்பத்தில் இருப்பீங்க, சில நேரங்களில் தெளிவாக இருப்பீங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரு மகான் பேசுகிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இதில் பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு இது. அந்த வகையில் உங்களுக்கு இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி பாக்கியஸ்தானத்துக்கு வந்து ரொம்ப விசேஷம். நல்ல ஒரு பலாபலன்கள், உங்களுக்கு ஒரு முன்னேற்றம். முக்கியமாக உடல் ஆரோக்கியம் சிறப்படை, மருத்துவ செலவுகள் குறையும். எடுக்கிற காரியங்களே இப்போ சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் ரொம்ப பரபரப்பாக இருந்தீங்க, அதுக்குண்டான உயர்வுகள் வரல, இப்போ வரும். அதுமாதிரி தொழில் வியாபாரம் முட்டி மோதி பார்த்துட்டீங்க, ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ எல்லாமே உங்களுக்கு அப்படியே ப்ளஸ் பாயிண்ட்டாகவே போகும். 3ஆம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறார். 7ஆம் பார்வையாக சகாயஸ்தானத்தை பார்க்குறார். 10ஆம் பார்வையாக பகைருண ரோகஸ்தானத்தை பார்க்குறார். சனீஸ்வர பகவானோட பார்வை அப்படிங்கும்போது இந்த இடத்துலலாம் நம்ம வந்து கேர் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம சில விஷயங்களில் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி. அப்போ லாபம் அப்படின்னா லாபம் எப்படி வரணும் அப்படிதை மட்டும் பார்க்கணும். லாபம் வர்றது தடையாகும், ஆனால் அந்த லாபத்தை எப்படி கொண்டு வருது அதை மட்டும் பார்த்துக்கணும். அதேமாரி சகாயஸ்தானம் முயற்சிகள், உடன்பிறப்புகளின் மூலம் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அவங்களோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி இதாகும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தபடியாக பகைருண ரோகஸ்தானம், பகைமை வரலாம். அதனால் உத்தியோகத்தில் சரி, தொழில் வியாபாரத்தில், கூட்டாளிகள்கிட்ட, நண்பர்கள்ட்ட, அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. கடன் வாங்குறதுல கம்மியாக இருக்கணும். கடன் வாங்கவே கூடாது. மேக்ஸிமம் எப்படி இருக்கிறத வச்சு ஓட்டிடணும். ஏன்னா கடன் அதிகமாகலாம், அதனாலே பகைமை வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா பார்வை அப்படிங்கும்போது கொஞ்சம் சில இதெல்லாம் இருக்குது. ஆனால் அவர் இருக்கிற இடம் 9ஆம் இடம்ங்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லை. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்னும் அஷ்டம ராசியில் தான் இருக்க. கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது எப்போ தீரும்? 6/3/2026 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி அவரும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். ஸோ வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் வந்து அஷ்டமராசியில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், குழப்பம் இருக்கும், மருத்துவ செலவுகள் இருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் அப்படி இப்படி பின்னடைவு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் வாக்கியம் கரெக்டாக, திருக்கணிதம் கரெக்டானு. ஏன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த திருக்கணிதமா வாக்கியமா அப்படின்னு சனிப்பெயர்ச்சியில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அதுலேயே தெரியும் உங்களுக்கு. வாக்கியம் சில பேருக்கு தான் இப்போ ஒர்க் அவுட் ஆகுது, நிறைய பேருக்கு இல்லை. இப்போ எல்லாருக்கும் வந்து திருக்கணிதம் தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக ராகு பகவான். ராகு பகவான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்தார். ஒரு டென்ஷன், குழப்பம், நல்லபடியாக ஒரு முன்னேற்றம், ஒரு பிரம்மாண்டம் ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த வகையில் அவர் இங்கே 26/4/2025 முதல் கும்பராசிக்கு வர்றார். கும்பராசி அஷ்டம ராசி, 8ஆம் இடம். 8ஆம் இடம் அப்படிங்கும்போது அஷ்டமஸ்தானத்துக்கு உண்டான ஆதிபத்தியத்தை எடுத்துப்பார். அதே சமயம் சனீஸ்வர பகவானோட காரகத்துவத்தை எடுத்துப்பார். ஆதிபத்தியம் இருக்கிற இடம், காரகத்துவம் அந்த இருக்கிற இடத்தோட அதிபதியோட காரகத்துவம், சனீஸ்வர பகவானோட காரகத்துவம். அப்போ ஆயுள் விருத்தி அடையணும் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக எடுத்துக்கணும், பொறுமையாக செய்யணும், கோபத்தை குறைக்கணும், உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கணும். சரியா? அடுத்தபடியாக கேது பகவான் ஞானக்காரகன், ஞானத்தை கொடுக்குறவரே அவர் தான். அதுக்காகத்தான் விநாயகரை வச்சது. ஞானம், மிகப்பெரிய ஞானி அப்படின்னாலே விநாயகர் தான். ஓம் கம் கணபதையே கம் அப்படியே இருந்த இடத்துல அருள் புரியக்கூடியவர் அவர் தான். ரொம்ப அற்புதம். அப்போ இந்த ஞானக்காரகன் கேது பகவான் 26/4/2025 முதல் சிம்மராசியான தன வாக்கு குடும்பஸ்தானம் அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துக்கு வந்துள்ளார். 2ஆம் இடம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஆதிபத்தியம் தன வாக்கு குடும்பம், காரகத்துவம் சூரிய பகவான். சூரிய பகவானோட வேலைகள் எல்லாம் இப்போ இவர் செய்ய போகிறார். யார்? கேது பகவான்.
அப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்னா இந்த ஆதிபத்தியம் 3 கரெக்டாக தனம் வாக்கு குடும்பம். வாக்கு கொடுக்கும்போது அப்படியே யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வாறு கொடுக்கணும், அதெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கணும். டக்குன்னு கொடுத்துடக்கூடாது. இதை என்னால் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம். ஏன்னா அதில் ஒரு ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு. ஆஹா, நம்ம வாயை விட்டுட்டு மாட்டிட்டு முழிக்கிறோமே அப்படின்னு. அதான் இந்த எது சொல்லுவாங்க பாருங்க, சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறதுன்னு. அதுமாரி நம்ம வாயே நமக்கு எதிரி ஆகிடும். அதனால தான் பக்குவமாக கவனமாக நம்ம நடந்துக்கணும். அடுத்தபடியாக தனம். தனவரவு அப்படி இப்படி இருக்கும். அதை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். ஆனால் குரு பகவான் இருக்கார், சனீஸ்வர பகவான் இருக்கார், கொடுத்துக்கிட்டே இருப்பார். டைட்டாக இருந்தாலும் அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் கொண்டு போவீங்க. சரியா? அடுத்தபடியாக குடும்பம். கடகராசிக்கும் குடும்பத்துக்கும் அப்பா என்ன ஒரு நெருக்கம், பிணைப்பு, பாசம். அதுவும் இந்த கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்படின்னா, முக்கியமாக ஃபஸ்ட்டு தாயார், அடுத்தது தாயாரோட உறவினர்கள் வழி, யார், அண்ணன் தம்பிகள், அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பீங்க. ஏன்னா ரொம்ப பாசம். அடுத்தது பார்த்திங்கன்னா தந்தை வழி உறவினர்கள், அந்த வகையில் பாசங்கள் இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான். அதனால் அப்போ உங்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக இருக்கும் அப்படின்னாலும், குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் நடத்திப்பீங்கனாலும் கவனமாக இருக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பத்திரமாக கரெக்டாக எடுத்து வைக்கணும். நிறைய பணம் வருதேன்னு செலவு பண்ணிடக்கூடாது, கடனை வாங்கி செலவு பண்ணிடக்கூடாது. ஸோ கடன்கள் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. பரிகாரம் கண்டிப்பாக குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. விரயங்கள் சுப விரயங்களாக வரும். குரு பகவானுக்கு என்ன வழிபாடு? வியாழக்கிழமை தோறும் குரு பகவான் காயத்ரி, ஓம் விருஷபத் வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் 11 தடவை சொல்லுங்கள். காலையில் எழுந்தோடனே காஃபி சாப்பிட்டு, கை கல்லான காஃபி சாப்பிட்டு ஒரு 11 தடவை சொல்லுங்க. ரொம்ப அற்புதமான பலன்கள். சாயந்தரமோ இல்லை காலையிலே உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ கோவிலுக்கு போய் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானிற்கு நெய் தீபம் ஒன்று போட்டுட்டு ஒரு 9 சுற்றிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். விரய ராசியில் இருந்தாலும் சரி, ஜென்மராசிக்கு வந்தாலும் சரி, விரயங்கள் அற்புதமான விரயங்களாக வரும். ஜென்மராசியில் வந்தாலும் உங்களுக்கு சில நன்மைகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அடுத்தபடியாக புற்றுக்கோயில். நான் எப்போவுமே மாத பலன்கள் சொல்லுவேன், கேட்டிருக்கீங்க. புற்றுக்கோயில் இப்போ உங்கள் டேர்ன், கண்டிப்பாக போகணும். ஏன்னா அது ரொம்ப விசேஷமான பலன்கள் ராகு கேதுவுக்கு. ஏன்னா ராகு கேதுவுக்கு புற்றுக்கோயிலில் இருக்கிற அம்பாலும் நாகர் வழிபாடும் தான் உச்சிதம். இந்த பரிகாரம் புற்றுக்கோயில் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் போகிறது ரொம்ப உச்சிதம். முடியாத பட்சத்தில் ஒரு நாள், ஏதாவது ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. போயிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணுங்க, நாகர் வழிபாடு பண்ணுங்க. அற்புதமான பலாபலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். மனசில் இருக்கிற அந்த கவலைகள் குறையும். ஏன்னா 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, இந்த பாம்பு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்கள். அப்போ அவங்கள திருப்திப்படுத்தணும்னா இதான். இந்த பரிகாரம் பண்ணுறதுனாலே அவங்களால விளையக்கூடிய அந்த சங்கடங்கள், சிரமங்கள் கண்டிப்பாக குறையும், மறையும். ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். எப்போவுமே ஒரு பிரச்சனைன்னு வந்துன்னா நம்ம ஓடி போய் ஒளிஞ்சதுனால அந்த பிரச்சனை ஓடிடாது. பட் அதை எப்படி எதிர்நோக்கணும், அதை எப்படி சரி பண்ணணும், அதுதான். அப்போ அந்த சரி பண்ணக்கூடிய ஒரு சமாளிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். குரு பகவானை வழிபாடு பண்ண உங்களுக்கு அந்த விரயங்கள் சுப விரயங்களாக வரும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக அமையும். ஆக இந்த சிறு பரிகாரங்களை நீங்கள் பண்ணிங்கனாலே விசுவாவசு வருடம், இந்த தமிழ் வருடம் அற்புதமான ஒரு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.